இனிமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ரெடியாகிறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார், எதன் மீது நடவடிக்கை பார்த்துருவோம் வாங்க. சட்டமன்ற சபாநாயகர் ஐயா ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் தான். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போடுறாங்க லைவ் போடுறதுனால அப்படி சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி அதை ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம், அவங்களும் எங்கள்கிட்ட சொன்னப்போ கரெக்டான ஆதாரத்தோடு இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அதன் மீது நம்ம விசாரணை பண்ணுவோம், அப்புறம் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் நம்ம மீடியா சைடில் இருக்க எல்லாரும் கவனமாக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன ஃபுட்டேஜை எக்காரணம் கொண்டும் மறுபடியும் நம்ம ஒளிபரப்பு பண்ணி அதன் மூலமாக ஃபயர் விடுறதெல்லாம் தவிர்க்க வேண்டியது உசிதம். ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன், நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது.